மாம்பழம் சாப்பிட்டா சுகர் ஏறுமா, பலாப்பழம் சாப்பிட்டா ஏறுமா, இதெல்லாம் சாப்பிட்டா நாங்க வந்து ரிசர்ச் பண்ணிருக்கோம் சார். இதுல வந்து மைஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து கட் பாக்டீரியா நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கட் பாக்டீரியா எனி கைண்ட் ஆஃப் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனா கட் பாக்டீரியா நல்லா இருக்கா இல்லையா எனக்கு எப்படி தெரியும் சார்? இப்ப டயபெட்டிஸ் மாதிரி ஒரு பேஷன்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க, அவங்க ஏற்கனவே கட் பாக்டீரியா நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்போ சுகர் பேஷண்ட் வந்து இனிப்பான பழங்களை சாப்பிடலாமா கூடாது? இவ்வளவுதான். மாப்பழ வாழை சுகர் கண்டென்ட் உண்டு. வாழைப்பழம் டயபெட்டிஸ் பேஷண்ட் டெய்லி ஒன்று சாப்பிட்றதுனால தவறே கிடையாது. டைப் 2ல இருக்கக்கூடிய ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இந்த முக்கணிகள்ல சாப்பிடலாமா? சார், அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம இட்லி தோசையில இருக்கிறது நம்ம எனர்ஜி தரக்கூடியது கார்போஹைட்ரேட்ஸ், மாவுச்சத்து. அதே தான் பழங்கள்லையும் இருக்கு. ஆனா ஒரு இட்லி தோசையை விட பழங்கள் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் சர்க்கரை அளவுகளை ஏற்றும். ஸோ ஒரு வாழைப்பழத்தில் 20 கிராம் மாவுச்சத்து இருக்கு. ஸோ 5 வாழைப்பழம் சாப்பிட்டா தான் ஆக்சுவலி 100 கிராம் மாவுச்சத்து கிடைக்கும். ஆனால் நம்ம சிம்பிளா ஒரு பிளேட் சாப்பாடு சாப்பிட்டா 100 to 150 கிராம் மாவுச்சத்து கிடைக்கும். நம்ம பழங்களை ரொம்ப ஒரு எனிமி மாதிரி பார்க்குறோம், அந்த அளவுக்கு எனிமையா பார்க்க தேவையில்லை. ஒரு வாழைப்பழத்தில் 20 கிராம் மாவுச்சத்துங்கிறது ஒண்ணுமே இல்லை. நாம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கெல்லாம் முன்னாடி அது ஒண்ணுமே கிடையாது. ஸோ சாப்பாடா பழமா ஒரு சக்கரை நோயாளிக்குன்னு கேட்டா சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் சிறுதானியத்தை விட பழங்கள் கம்மியா தான் சர்க்கரை அளவுகளை ஏற்றும். அதுதான் அந்த கிளாரிட்டிக்காக தான் நான் கேட்கிறேன். ஸோ இட்லி ஏத்த போற சுகர் அளவை விட ஒரு வாழைப்பழம் வந்து கம்மியா தான் ஏற்றும். நம்ம 4 இட்லி சாப்பிட்றோம், ஒரு 3 இட்லி சாப்பிட்றோம், அந்த 4 இட்லியில 100 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கும். அந்த அளவுலாம் கூட இந்த பழங்கள் ஏற்றாது. பட் இன்னும் அவருக்கு சர்க்கரை ரொம்ப அதிகமா இருக்கு, அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயபெட்டிக், அவருக்கு நார்மலாவே சுகர் வந்து ஒரு 250-300 இருக்க வேண்டிய பேஷண்ட்னா அந்த 20 கிராம் மாவுச்சத்து, அந்த பழத்துல இருக்கிற மாவுச்சத்து அவருக்கு ஒரு பிரச்சனை தான். ஸோ அவருக்கு ஒரு டயபெட்டிஸே இல்லை, ஆரோக்கியமா இருக்காங்க ஒருத்தங்க, உடல் பருமன் இல்லை, பழங்கள்லாம் சாப்பிட்றது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆனா டயபெட்டிஸ் வந்து ஒரு சிவியரான டயபெட்டிக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த 20 கிராமுமே ஒரு பாம் மாதிரி தான். அதனால அவங்க இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அவ்வளவுதான் சார். அதோட ஃபாலோ அப் வந்து அதே இது நீங்க ஃபர்ஸ்ட் 10 வருஷத்துல உங்க குழந்தைங்களுக்கு நல்ல பழங்கள், காய்களை கொடுத்து வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையே வராது. அப்ப நீங்க சொன்னபடி அதாவது அந்த பாக்டீரியாக்கள் நல்லபடியாக உருவாகி இருந்தா நீங்க 30 வயசுல டயபெட்டிஸ் வந்துட்டு எவ்வளவு சுகர், என்ன சாப்பிடலாம், என்ன பண்ணணும் அவசியம் இல்லையே. அந்த ஒரு நாலேஜ் பேரண்ட்ஸுக்கு வேணும் சார். பேரண்ட்ஸ் வந்து வீட்டுல என்ன பண்றாங்களோ அதைத்தான் குழந்தைங்க பண்ணுவாங்க. பேரண்ட்ஸே வந்து பீட்சா, பர்கர், லேட் நைட் ஈட்டிங், ஸ்லீப்பிங் எல்லாம் பண்ணோம்னா அதை ஈஸியா அடாப்ட் பண்ணிடுவாங்க. ஐ நோ வி ஆர் டாக்கிங் அபவுட் லைஃப் ஸ்டைல், பட் ஃபுட் இஸ் த மெயின் ப்ராப்ளம். ஈவன் தோ நம்ம வந்து இப்ப இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல பாருங்களேன் சார், நான் வந்து ஃபுட்டை பத்தி ஒரு ரீல் போட்டா 1 million வியூஸ் போகுது. இது நான் கட் பாக்டீரியா, இன்சுலின் போட்டா ஒரே ஒரு லைக் தான் சார், அதுவும் நான் தான். ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்றது 4 ஸ்பூன் சர்க்கரை சாப்பிட்றதும் ஒரே அளவுல சர்க்கரை அளவுகளை ரத்தத்துல ஏத்தாது. ஏன்னா வாழைப்பழத்துல சர்க்கரை வெறும் சர்க்கரையா இல்லை, அது அந்த நார்ச்சத்தோட சேர்ந்துருக்கு. ஸோ இந்த 4 ஸ்பூன் வெறும் சர்க்கரை சாப்பிட்றத விட இந்த வாழைப்பழம் கொஞ்சம் மெதுவாக தான் சர்க்கரை ஏற்றும்.